தலைப்புக்கு வெளியே போய்கிட்டு இருக்கிறத நல்லா பார்க்குறீங்க. நம்ம மேலே குற்றச்சாட்டு சொல்கிறதா இருந்தால் நம்ம எழுதுனது என்ன தவறுன்னு சொல்கிறத விட்டுவிட்டு அவர் கிராத்து பாடம் நடத்திட்டு இருக்கிறார். அது நம்ம இதில் உள்ள மேட்டரில் இல்லை. அப்படி வச்சுக்கிறோம். அது சொன்னதுக்காக சொல்லிக்கிறேன். இந்த ஹாத்தமுகு மிஸ்குண்டு ஓதலாங்கிறார். இருக்கிறது என்ன? ஹித்தாமுகு மிஸ்குண்டு குரானில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹாத்தமுகு மிஸ்குண்டு ஓதினார்னு காட்டுறாரு. இது ரசுல்லாவுடைய சொல்லா? இது இந்த குரல் யார் குரல்? இது ரசுல்லா குரலா? யாரோ ஓதுறாரு. பாத்தமுகுன்னு ஒருத்தர் ஓதலாம். அது கூட இருக்கு. இது ஆதாரம் மாட்டேன். யாரோ ஒருத்தர் ஓதினாருங்கிற ஒரு ஆதாரம் காட்டுறாரு. இந்த மாதிரி ஹாத்தமுகு மிஸ்குன் என்று ஓதினார்கள் ரசூல்லான்னு காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதாத ஒன்றை யாரோ ஒருத்தர் ஓதின காட்டினா அது நிராகரிக்கப்பட வேண்டும். குரானோடு விளையாடுகிறார்கள் இவங்க தான். இந்த கிராத்துங்கிற பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 அஹ்ருஃபில் அருளப்பட்டதுன்னு சொன்ன இதையா? மொழியில் உச்சரிப்புகள் ஒவ்வொருத்தர் செய்வாங்க. வாழைப்பழமா ஒருத்தன் வாழைப்பழமா. அதை அவன் மொழியில் உள்ளவனுக்கு நாக்கு வராது சொல்லிட்டு போகிறான்னு விட்டுற மாதிரி உள்ளதுதான் அது. அந்த மாதிரி அரபில் என்ன செய்வாங்க? ஹாவை காம்பாங்க சில பேர். இதுதான் 7 கிராத்தை தவிர இந்த 7 கிராத்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? யௌமுல் ஜும்மான்னு குரானில் வார்த்தையை சேர்க்கிறது. இதெல்லாம் அவர் என்ன செய்கிறார்? நியாயப்படுத்தார். மாலிக் இந்த கடாஜபர் இல்லையா, அதனால அது மலிக்கு மாலிக் ரெண்டும் ஓதலாமா? சரி, பரவாயில்லை. இதான் யௌமுல் ஜும்மான்னு இடையில வார்த்தையை சேர்க்கிறது. யௌமுல் கும் அது இல்லை. அதாவது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி ஒதக்கரி உள்ளுன்சா ஒமா கலக்க தக்கர உள்ளுன்சா ஒதக்கரி உள்ளுன்சான்லாம் குரானர் விளையாடி இருக்கிறாங்க. தான் கிராத். அதெல்லாம் கிராத்துன்னு கித்தாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. குரானை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறாங்க போது, உள்ளத்தில் பாதுகாத்திருக்காங்க போது ஒன்று ஜிப்ரீல் ஹித்தாமுகுண்டு ஓதி காட்டியிருப்பார், இல்லாட்டி ஹாத்தமுகுண்டு ஓதி காட்டியிருப்பார். அவர் ஒருத்தர் ஓதி காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஓதி காட்டியிருக்கிறாங்க. அப்போ ஹித்தாமுகு ஓதுனா ஹாத்தமுகு ஓதக்கூடாது. ஹாத்தமுகுன்ற சொல்ல ஓதுனா ஹித்தாமுகு ஓத. அதான் குரானை பாதுகாக்கிறது. கிராத்து என்ற பெயரில் இவங்க செஞ்சிருக்கிற வேலைக்கு கொதிக்கணும். அது தலைப்பில் வரல. அவர் அதை நியாயப்படுத்துறார். கிராத்துன்னு சொல்லி மொத்தத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் இல்லாத வார்த்தையெல்லாம் பயங்கரமாக சேருது. மலிக்கு மாதிரி உள்ள சும்மா லைட்டாக காட்டுறாரு அவர். அதை தாண்டி என்ன செய்யுது? குரானில் இல்லாத ஒரு சொல்லையே உள்ள வைக்கிறாங்க, ஒரு சொல்லை எடுக்கிறாங்க, 2 வார்த்தையை மொத்தமாக சேர்க்குறாங்க. அது மாதிரிலாம் நிறைய அடுக்கடுக்க. உதாரணமாக அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் இருக்கு ஒரு ஆயத்து. இதை ஒருத்தர் என்ன ஓதுறாருன்னு கேட்டால் அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜி கரா இப்னு அப்பாஸ்னு வருது. இதை நம்ம ஒத்துக்கொள்ள மாட்டோம். குரானில் இல்லை. மவாசிமில் ஹஜ்ஜிங்கிற நாங்கள் இருக்கிற மாலிக்கு சரி, மாலிக்கின்னு வாசிடலாம், மலிக்கின்னு வாசிடலாங்கிறீங்களே. இந்த கிராத்தில் இப்படி ஒன்று இருக்குதா? அன் தபுத்தகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னா இது குரான் பாதுகாக்கப்படலைன்னு தானே அர்த்தம். குரானில் இருக்கிறது ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் மட்டும். ஒருத்தர் ஓதுறாரு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும் ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன? குரான் பாதுகாக்கப்பட்டது என்ற அர்த்தமா, படலேன்னு அர்த்தமா? படலேன்னு அர்த்தம் வந்தால் யார் ஓதுனாலும் தூக்கி எறிய வேண்டும். குரானை பாதுகாக்கப்படலைன்னு தான் இதுக்கு அர்த்தம் வரும். அப்போ கிதாபில் எழுதி வச்சா ஏற்றுக்க முடியுமா? குரானை தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சீனு சாதுக்கு பேசிகிட்டு இருக்கிறார். இதை நியாயப்படுத்துகிறாங்க. இந்த இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அது மாதிரி நீங்கள் ஆதாரம் காட்டினதுக்கு மவாசிமில் ஹஜ்ஜின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஓதி காட்டினாங்களா? இருந்துச்சா? உஸ்மான் எழுதுனதில் இருந்துச்சா? அப்போ யாரோ ஒரு அறிவிப்பில் வரலாம், என்ன கவனம் குறைவாக சொன்னார், அப்படி விட்டு போயிடணுமே தவிர நம்ம அல்லாஹ்வுடைய வேதத்தில் பாதுகாக்கப்படலன்னு உண்டாக்கிட்டு போயிடக்கூடாது. அதை என்ன செய்கிறாரு? அப்பட்டமாக இதில் சொல்கிறாரு. தலைப்புக்கு அப்பாற்பட்டு போகிறார். கிராத் மர சொன்னால் பதில் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது இல்லை. நம்ம தர்ஜுமாவில் எழுதப்பட்டதுடைய விமர்சனங்கள் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த பசத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அர்த்தம் இல்லைன்னா அர்த்தம் இல்லை, நாங்கள் அர்த்தம் செஞ்சே இருக்கிறோம். பசத்துக்கு அர்த்தம் இல்லையான்னு கேட்குறாங்க. அர்த்தம் செஞ்சு இருக்கிறோம். பசத்தவுக்கு பசத்தை சீனுடைய அர்த்தம் செஞ்சுருக்கிறோம். சீனு தான் உச்சரிப்புங்கிற காரணத்தினால அர்த்தம் இல்லைன்னு சொல்லலை. சாதாகவே வைத்தால் அர்த்தம் இல்லை. நாங்கள் சீனாகத்தான் ஓதணும் எப்படி சவுதியில் மேலே போட்டிருக்கிறான்னு அந்த மாதிரி போட்டால் அதுக்கு அர்த்தம் வரும். குரானுக்கு அர்த்தம் இல்லாமல் நாங்கள் ஆக்கலை, அதுக்கு சொல்லிவிடுறோம். அதனால் இந்த கிராத்தையில் இந்த விஷயத்தை போட்டு கேட்ட வேண்டாம். நீங்கள் காட்டுறாதானே செய்யுங்க. ரசூல்லாவுடைய கிராத் ஏதாவது இருந்தால் போட்டு காட்டுங்க. ரசூல்லா ஓதுனாங்க, இந்த ஹாத்தமுங்கிற ரசூல்லாவுடைய குரலை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஆதாரத்தோடு காட்டினீங்கன்னா ஏற்றுக்கிறோமே தவிர இந்த மாதிரி இந்த கொள்கை உங்களை மாதிரி ஏற்றுக்கிட்ட கொள்கைக்காரங்க என்னத்தையா ஓதிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு அந்த குரான் காட்டி குரானை விளையாடாதீங்க. அல்ல எந்த குரானை பாதுகாத்து அல்லாஹ் தந்திருக்கிறானோ, ஒளி வடிவத்தில் தந்திருக்கிறானோ, ஓசை வடிவத்தில் தந்திருக்கிறானோ அதை ஏற்றுக்கிறங்க. இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், இப்போ லா இலல் ஜஹீம்னு கேட்குறாரு. சவுதியில் வச்சு தப்பு தாங்கிறேன். உங்கள் வாதப்படியே தப்பு. என்ன சொல்கிறீங்க? மாலிக் இமாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன சொன்னாங்க? நீங்கள் கூடுதலாக எழுதிதான் விட்டுருன்னு தான் சொன்னாங்க. நம்ம அவங்களுக்கு மேலே மிஞ்சின ஆட்களா, அவங்கள விட மேலான ஆட்களா நம்ம அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்கள விட மேலானவங்களான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சவுதிக்காரர்கள் அழிவை கட் பண்ண என்ன அர்த்தம்? நாம் சாதா சீனா மாற்றிடல, சாதா வச்சுக்கிட்டு விவரம் சொல்கிறோம். சவுதிக்காரன் என்ன பண்ணியிருக்கிறான்? லா இலல் ஜஹீம்னு இந்தியாவுக்கு வெளியிடும் போது போட்டுட்டு சவுதிக்கு வெளியிடும் போது லா இலல் ஜஹீம்னு போட்டு அழிவை கட் பண்ணால்
இருக்கிறத கட் பண்ணுவது என்ன? எங்க கருத்துப்படி தப்பு, உங்க கருத்துப்படி தப்புன்னு சொல்லணும். இப்ப சொல்லாட்டி ரெண்டு எப்படி சரியா இருக்கும்? குர்ஆன் லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா, லா இலல் ஜஹீம் எழுதுவது சரியா? ரெண்டும் சரியா? அப்ப ரெண்டும் சரியா, அது கூட ஆதாரத்தை காட்டணும். கண்டிப்பா சொல்லுகிறேன், லா இலல் ஜஹீம் இந்த அலிஃபை கட் பண்ண கூடாது. இலக்கணப்படி கட் பண்ணலாம், இலக்கணப்படி அது தவறு தான், அந்த இருக்கக்கூடாது தான், அதை நாங்கள் குறிப்பிடுவோம். ஆனால் எழுத்தில் கை வைக்க மாட்டோம். என்ன மாதிரி எழுதியிருந்தார்களோ அதை நம்ம அப்படி எழுதிட்டு வாசிக்கிறதுல இலல் ஜஹீம் வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாற்றியது யார்? சவுதி. வாசிக்கிறதுக்கு தகுந்தவாறு மாற்றாம குர்ஆனை வைத்திருப்பது யார்? நாங்கள். வாசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிவிடாது, அந்த எழுத்து அப்படி இருந்துகிட்டு இருக்கட்டும், ஆளாளு கை வைக்கக்கூடாது. அப்போ குர்ஆனை பாதுகாக்க துடிக்கிறவர்கள் எதுக்கு எதிராக கொந்தளிக்கணும்? ரெண்டையும் பார்க்கணும். ரெண்டு ஒரு நாடு வெளியிடுது, அது என்னப்பா ஒரு இதில் அலிஃபை காண ஒன்று அலிஃப் எழுத்தில் விளையாண்டுருக்கு இல்லைப்பான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டிங்களா இது வரைக்கும்? இன்னைக்கு இந்த சபையில் கேட்பீங்களா? சவுதிக்கு எதிராக இப்போ கேட்கணும். நீங்கள் என்ன கேட்கணும்? இந்த மாதிரி சவுதிக்கார் அயோக்கியத்தனம் பண்ணி குர்ஆனில் விளையாடி இருக்கிறார்கள், அது எப்படி லா இலல் ஜஹீம் இந்தியாவுக்கு போடலாம்? அது எப்படி சவுதிக்கு மட்டும் லா இலல் ஜஹீம் போடலாம்? ரெண்டில் எது சரி? குர்ஆனோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ண, நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டோம், தப்புண்டு. இருந்த எழுத்தை சவுதி குர்ஆனில் கட் பண்ண தப்பு. அந்த எழுத்தில் இருக்கணும், வாசிப்பில் இருக்கக்கூடாது. அதான் அந்த எழுத்தை பாதுகாக்கக்கூடிய சரியான முறை. அப்போ நீங்கள் இப்போ சந்தேகத்தை ஏற்படுத்தினது யாரு? நீங்கள். இப்போ ஓசையினால் எப்படி பாதுகாக்கப்படுது தெரியுமா? நீ லா இலல் ஜஹீம் எழுதினாலும் நான் ல இலல் ஜஹீம் படிக்கிறேன்ல, அதான் பாதுகாக்கப்படுது. எழுத்துல எப்படி ஓசையினால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டால், எழுதுனது லா இலல் ஜஹீம், இத்தனை வருஷமாக எழுதியிருந்தால் நான் படிக்கிறது லா இலல் ஜஹீம் படிக்கிறேன். எதனால? லா இலல் ஜஹீம் எழுத்த நான் படிக்கல, இல்லை அந்த மனப்பாடம் இவர் நினச்சிக்கிட்டாருன்னா தப்பையே பார்த்து மனப்பாடம் பண்ணி நினச்சிக்கிட்டாரு. மேட்ரு தான் சரியானதை மனப்பாடம் பண்ணி அது சங்கிலி தொடராக ஹிஃபுல் வரணும். நம்ம குர்ஆனை பார்த்து நம்மளா தப்பாக எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணுறது இல்லை. சங்கிலி தொடராக உட்கார்ந்து ஒரு ஆசானுக்கு முன்னாடி குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஓத சொல்லி அவன் இப்படி திருத்துப்பான்னு சொல்லி அப்படி சங்கிலி தொடராக வரணும். அந்த சங்கிலி தொடரான கிராத்து இருந்தால் இந்த எழுத்தில் உள்ள தவறை கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிராத்துகளை வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. எதை கண்டுபிடிச்சாங்க? அது லா இலல் ஜஹீம் ஓதுறாங்க, லா இலல் ஜஹீம் எழுதியிருக்குது, எழுத்து மிஸ்டேக்கு, இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால இந்த டாப்பிக்கில் டோட்டலாக அவர் எடுத்து வச்செல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. டோட்டலாக என்ன வச்சாரோ ஒன்றுமே இது வரைக்கும் பேசுனதில் கொந்தளிச்சு போய் இப்படி வந்தார. இதை தாண்டி இப்போ நிற்கிது சவுதி, பயங்கரமான வேலை செஞ்சுருக்காங்க இப்போ சவுதி. இப்போ அது குர்ஆனில் எழுத்தில் விளையாடி இருக்கிறாங்க. அதுக்கு கண்டிக்கிற வேலையை அவர் செய்யாத வரைக்கும், அதை கண்டிக்காமல் இதை சொன்னார், அது என்கிட்ட தப்பே கிடையாது. நான் குர்ஆனில் எதுவுமே செய்யலை, என்ன விவரம்னு தகவல் தான் கொடுத்துருக்குறேன். சீனா வச்சுருக்கிறேன், சாதா வச்சுருக்கிறேன், மேலே அவங்க சீனு போட்டால் நானும் போட்டிருக்கிறேன், அதில் நான் கை வைக்கவே இல்லை. இது ஏன் இப்படி வந்ததுன்னு விவரங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். இது குர்ஆனை பாதுகாக்கப்படலைன்னா கைவரிசையை காட்டினது என்னது? அது எங்கே ஒன்று நிப்பாட்டுறது? ஒரு நாட்டிலேயே தெரிஞ்சு 2 பிரதி வெளியிடுறது, இது என்ன? இதுதான் கேள்வி. சாலிமுக்கு வரணும். இது நிறைய விஷயம் இருக்குது, அவர் விடக்கூடாது, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த நம்ம கேள்வி என்ன கேட்குறோம்டா, நல்லா கேளுங்க. சாலிம்ங்கிறவர் ஒரு இளைஞர்னா கல்யாணம் பண்ணி இளைஞர், அது ஒரு முக்கியமானது. அவர் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம்லாம் ஆனவொன்னு அந்த அம்மா போய் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க? அவர் வீட்டுக்கு வர்றது போகிறது என் புருஷனுக்கு பிடிக்கல, அவரை நாங்கள் பிள்ளை மாதிரி நினச்சிட்டோம், அது என்ன செய்யறதுன்னு உடனே ஒன்றும் பிள்ளை மாதிரி தான் நினச்சிட்டீங்க, நீங்கள் பால் கொடுத்துருங்க அப்படிங்கிறார். இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க? நம்ம என்ன கேட்குறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்றதுக்கு வந்தாங்க, அவருக்கு மட்டும் ஏன் இது சலுகையாக இருக்கக்கூடாது? அவருக்கு மட்டும் ஏன் விதிவிலக்க பிரத்யேக அனுமதிங்கிறார். அவருக்கு பிரத்யேக அனுமதியா? அப்போ நீ பிரத்யேக அனுமதிக்கு ஆதாரம் காட்டுங்க. அது பால் குடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இல்லைங்க, எந்த விதமான ஆதாரம் இல்லை. அப்போ எடுத்து கறந்து கொடுத்தா அது சட்டமாயிருமா, அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ஒரு ஆளுக்கு அனுமதி கொடுக்கும்போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. சரி, அப்ப பிரத்யேகமாக அவருக்கு அனுமதி ஏன்னு கேட்டா ஹதீஸ்ன்னு சொல்லிட்டோன்னு வைங்களேன், நீங்க கேள்வி கேட்டுருவீங்க. அப்ப இந்த மாதிரி இளைஞராக இருந்துக்கிட்ட பால் குடிக்கலாங்கிறீங்களே, நம்ம ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க வீட்டில் போக வர இருக்க வேண்டியிருக்கு, அப்போ யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அவங்க அம்மா வாக்கணும், என்ன செய்யணும்? அவங்களுக்கு பால் குடிக்கணும். இந்த வயசு ஆதாரமாக காட்டுவீங்களான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, அது இருக்குது, அது சாலிமுக்கு மட்டும், யாருக்கு மட்டும்? சாலிமுக்கு மட்டும் பிரத்யேகமாக கொடுத்தாங்கிறார் மனசார. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அடுத்த பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் அனுமதி, உனக்கு மட்டும்தான், இது யாருக்கும் இல்லைண்டு. அப்போ அதே நேரத்தில் அவரே சொல்கிறார் பிரத்யேகமாக இல்லைங்கிறார். அவரே சொல்கிறாரு, ஏழு போடுங்க. ஒரு சில அனுமதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிடுறாங்க.
நான் சாலின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சொன்னதுல உங்களுக்கு மட்டும் இந்த அனுமதி என்ன செய்யல. என்னோட தொடர்ச்சி நாங்கள் அப்படி வைக்கிறோம். நேரம் முடிஞ்சிச்சு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கிராத்து சம்பந்தமாக எங்கேயோ தூக்கிட்டு வராங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கிராத்தை துவக்கி வச்சது அவங்க தான். கிராத்துங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கவே இல்லை. கிராத்தை பற்றி ஒரு செய்தியும் சொன்னாங்க, அதுக்கு பதில் சொன்னோம். நீங்கள் கிராத்து விஷயத்தில் முறையான செய்திகள் இல்லாமல், கல்வி இல்லாமல் பேசுகிறீங்க, அந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறதுக்கு மாற்றமாக ஓதுவாங்க, அது குரான் தான் அப்படின்ட்டு. இப்போ கிராத்தி இல்லைன்னு மாஷால்லாம் மறுத்தாச்சு. அதான் அந்த முதல்ல சவுதியுடைய குரான் இன்னும் ப்ரூஃபாக இருக்குது. அதுக்கடுத்து நான் ஏன் அடுத்து கிராத். இப்போ பிரச்சனை என்னென்னா, என்னமோ நம்ம இந்த தவறை ஏற்றுக்கிட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தவறை இதெல்லாம் இவர் தவறு என்று ஒத்துக்கொண்டார். தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டா தானே சவுதிக்கு டிக்ளேர் பண்ணணும். தவறு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களே எழுதியிருக்கிறீங்க, பல காப்பிகள் எடுத்தார்கள், அதனுடைய வரலாற்றில் பின்னணியில் பார்த்தாலே அவர் எழுத்துல மாற்றம் இருக்குது. மாற்றம் இருக்கிறதுல நீங்கள் ஒரு பாரதூரமாக இப்போ அந்த அலிஃபு லாமு இந்த மாதிரியான விஷயத்தை விட எழுத்துக்களிலேயே, அந்த வார்த்தையிலேயே, நீங்கள் சொல்ல போனால் அசல் எழுத்திலேயே மாற்றமானதெல்லாம் இருக்குங்கிறத இன்ஷால்லா நம்ம காமிப்போம். ஆக நம்மை பொறுத்தவரை எப்படி, இப்போ அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரசுல்லா ஓதி காமிச்சாங்களா, ரசுல்லா உங்கள்கிட்ட சொன்னாங்களான்னு. உங்கள்கிட்ட ரசுல்லா இதான் குரான் சொன்னாங்களா? எந்த அடிப்படையில் குரான் வந்ததோ அதைத்தானே நம்ம பின்பற்றுறோம். எப்போ நமக்கு ரசுல்லா ஓதி காமிச்சு இதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதி காமிச்சாங்களா? ஓதி காமிக்கலான்னா குரான் இல்லைன்ட்டு போயிருங்க. ஏன் மதிக்கிறேன் என்ற ரசுல்லா ஓதி காமிக்கல, வை அறிவிக்கு ஒரு ஓதி காமிச்சா தானே அது சரியாக இருக்க முடியும். இது 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டதுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டா அதில் எத்தனை மனுஷன் தானே மாறி தப்பு வந்திருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு போயிருங்க. எந்த அடிப்படையில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் வந்திருக்கிறது, அதுதான் நாம் ஏற்றிருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த எழுத்து இதை சொன்னாங்களா இல்லையா, என்னது கிராத்து, இதெல்லாம் சும்மா ஒவ்வொரு ஆள் சின்ன பேச்சுவார்த்தையில் வர்ற சின்ன மாற்றங்கள்ண்டு. பேச்சுவார்த்தையில் ஒவ்வொரு ஆள் ஒரு உச்சரிப்பு படும்போது வித்தியாசமாக சொல்லுவாங்க. தொண்டிக்காரங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மதுரைக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க. இதுதான் இந்த சமூகத்தில் ஹருஃபா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியா. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹிஷாம் பின் ஹக்கீமுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அதில் என்ன, அவங்க ஹிஷாம் பின் ஹக்கீம் சூரத்துல் ஃபுர்கானை ஓதுறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்திலேயே. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த கிராத்தை கேட்டுட்டு அதில் வஹுவ யக்ரவு அலா ஹுரூஃபின் கஸீரா, அதிகமான வார்த்தைகள் கொண்டதை ஓதுகிறார் ஹிஷாமின். அதில் என்ன வருதுன்னா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா பின்னாடி தொழுகிறாங்க. அதில் அதிகமான வார்த்தைகளை கொண்டு அவர் ஓதுகிறார். லம் யுக்ரின் ஹுரூஃப், எழுத்துக்களை கொண்டு ஓதுகிறார். லம் யுக்ரினிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மாதிரி எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காமிக்கல. எனக்கு ஓதி காமிக்காத முறைக்கு மாற்றமாக அதிக எழுத்துக்களை கொண்டு அந்த இவர்கள் ஓதுகிறார்கள். அப்போ நான் போய் பிடிக்க போனேன், அப்புறம் பொறுமையாக இருந்துட்டேன். பிறகு தொழுது ஹத்தா சல்லம், சலாம் கொடுத்த உடனே இன்னொரு விஷயத்தை நீங்கள் அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஹத்தா சல்லம், சலாம் கொடுக்குற வரைக்கும் நான் அதை பொறுமையாக இருந்து போய் அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்து நபி ஸல்லல்லாஹு அவர்கிட்ட போய் கேட்குறேன், மன் அக்ராக ஹாதிஹி சூரத்தில் லத்தி சமிஅத மின்க தக்ரவு, நீ ஓதுறிய இந்த சூறாவை யாரிடமிருந்து நான் கேட்ட இந்த சூறாவை நீ யாரிடமிருந்து கற்றுக்கொண்டாயிண்டு. அப்போ சொல்கிறாங்க, கால அக்ரானிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து நான் இதையும் கேட்டேன். குல்து கதப்த், அப்போ உமர் அது சொல்கிறாங்க, நீ பொய் சொல்கிற, நீ பொய் சொல்கிற. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத அக்ரானிஹா அலா கைரிமா கராத், நீ எந்த அடிப்படையில் ஓதினாயோ அதற்கு மாற்றமாக வல்லவா எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள் என்று அவரை பிடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்துகிட்டு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னி சமயத்து, அவங்க சொல்கிறாங்க, குல்து இன்னி சமய, நான் இப்படி தான் உங்கள்கிட்ட இந்த யார் பேசுகிறார் ஓதை சொல்லி, ஹாதா யக்ரா பி சூரத்தில் ஃபுர்கான் அலா அலா ஹுரூஃபின் லம் துக்ரனிஹா, இவர்கள் நீங்கள் எனக்கு ஓதி காமிக்காத முறையில் இவர் ஓதுறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஷாமை நீங்கள் ஓதுங்கண்டு. அப்போ அவங்க ஓதுறாங்க, சொல்கிறாங்க ஹாக்கதா உன்சிலத், இப்படித்தான் இறக்கப்பட்டது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நீங்கள் ஓதுங்க. அவங்களும் ஓதுறாங்க அவங்க முறையில், இப்படித்தான் இறக்கப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஹாக்கதா உன்சிலத்,
இன்ன ஹாதல் குர்ஆன் உன்சில அலா சபஅத்தி அஹ்ருஃபின் ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். குர்ஆன் 7 முறையில் 7 எழுத்துக்களில் 7 முறையில் அதுக்கு அர்த்தம் இருக்குது. எழுத்துன்னு வச்சாலும் எழுத்துனே வச்சுக்கிறங்க, அப்படி வைத்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த முறையில் இறக்கி அருளப்பட்டது ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். அதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏழுமானதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ என்ன செய்திக்காக இந்த செய்தியை சொல்றேன்னா, கிராத்துன்னு சொன்னோன்னே இந்த ஊரில் இப்படி பேசுவோமே, ஒரே வார்த்தையை இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க அவங்க ஒரு மாதிரி அந்த மாதிரின்னு போட்டுட்டு இந்த ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு வார்த்தையை பிரயோகிக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. தொழுகையிலேருந்தே சட்டையை பிடிச்சி இழுக்கலாமான்னு சொல்கிற அளவுக்கு அங்கு வார்த்தை எழுத்துக்கள் அதிகபட்சமாக ஓதிட்டு இருக்கிறது வருது. இதுவும் புகாரியில் இருக்குது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சபாத்து ஹரூஃப் 7 எழுத்துக்கள் சம்பந்தமாக இமாம் இப்னு ஹஜர் ஃபத்ஹுல் பாரியில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு ஒரு நீண்ட பட்டியலும் போட்டு வச்சிருக்கிறாங்க. எந்தெந்த குர்ஆனில் எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எழுத்துக்களில் இப்படி இருக்குது, அதை எப்படி ஓதணும், எங்கே வாவ் அதிகமாக இருக்குது எங்கே அலிஃபு அதிகமாக இருக்குன்னு போட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை இந்த கிராத்தில் பற்றி இவங்க சொன்னது விஷயத்தில் நீங்கள் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும். 7 முறைகள் 7 முறைகளில் கிராத் ஓதப்படுது. இந்த மாதிரி ஓதப்பட்டது இந்த மாதிரி புத்தகங்களாகவும் அதாவது குர்ஆனை போடப்பட்டு அதனுடைய ஓரப்பகுதியில் எந்தெந்த வார்த்தைகளை எப்படி எப்படி இருக்குதுன்னு முழு குர்ஆன்லையும் இருக்கு, முழு குர்ஆன்லையும் இருக்கிறது. இதை மறுக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பற்றி முறையான கல்வி இல்லாதவர்கள் தான் மறுக்க முடியும் என்பதை இங்கே பதிவு வச்சுக்கிறேன். ஆகையினால அன்பிற்குரியவர்களை இந்த விஷயத்துக்கு அடுத்து நான் அடுத்து நிறைய செய்தி இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களை நாம் கொண்டு வந்து வச்சுருக்கோம். அதனால் இதுவர்கள் இருக்குது இல்லைன்ட்டு இது வரைக்கும் அந்த மாதிரி இவங்க சொன்னதில் இப்போ சொன்னாங்க நாங்கள் அர்த்த மொழிபெயர்க்க நீங்கள் மொழிபெயர்த்து இருக்கலான்னு சொன்னோம், பஸ்தத்தனுக்கு மொழிபெயர்க்கலான்னு சொன்னோம். அதை யார் மறுத்தமா? மொழி தான் பெயர்த்து இருக்கிறீங்க, மொழிபெயர்க்கலான்னா மொழிபெயர்க்காத பட்டியலில் அதை சேர்த்து பேசியிருப்போம். இங்கே அது அந்த பட்டியல் இருக்குது, ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் மொழிபெயர்க்காம விட்டுருக்கிறீங்கன்ட்டு அந்த பட்டியலில் பஸ்தத்தனை சேர்த்துருப்போம். இங்கே நாம் இந்த இதில் சொல்கிறோன்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அதற்கு விரிவுரையில் இதற்கு அர்த்தம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. பஸ்ஸத்த என்று இருந்தால் அது அர்த்தம் இல்லை என்று இருக்கிறது. இதுதான் எங்களுடைய கேள்வி, அதுக்கு அர்த்தம். அடுத்து இவங்களை 33வது அத்தியாயத்தில் 66வது 67வது வசனத்தை இவங்க பட்டியலில் சேர்த்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அந்த தொகுப்பு திருமறை குர்ஆனுடைய தொகுப்பு வரலாறுல ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தவறாக எழுதப்பட்ட வசனங்களை நல்லா கவனிக்கணும். தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்தார்கள். தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்தார்கள். மனனம் செய்வதிலே எந்த குழப்பமும் வரவில்லை. மனனம் செய்வதில் எந்த குழப்பமும் வரவில்லை. தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட உலக முஸ்லிம்கள் அனைவரும் வாசிக்கும் போது சரியாக வாசிக்கிறார்கள். தவறாக எழுதப்பட்டிருக்குது, அதாவது ஒரு பாராவில் 3 எத்தனை தவறு பாருங்க. தவறாக எழுதப்பட்ட வசனங்கள் அதாவது தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட இதை சரியாக வாசிக்கிறான், தவறுன்னு அது பதிய வைக்கப்படுது. சரி, இப்போ என்ன கருத்து? எழுத்தில் தவறாக இருக்கிறது, ஓதுவதில் சரியாக ஓதப்படுகிறது. இப்போ நாம் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த வசனத்தை ஓதணும். எந்த வசனத்தை ஓதுனு? 33ல் 67 66 67 ஓதணும். அதில் கடைசியில் 2 வார்த்தை இருக்குது, அல் ரசூலா அல் சபீலா அப்படின்னு அலிஃப்லாமோட ரசூலா சபீலான்னு 2 வார்த்தை இருக்குது. இதை தவறான எழுதப்பட்டதுங்கிற பட்டியலில் சேர்த்துருக்காரு. தவறாக எழுதப்பட்டதுங்கிற பட்டியலில் என்ன தவறு? அலிஃப்லாம் தவறுன்னு சொல்லலை, முன்னாடி உள்ள அலிஃப்லாம் தவறுன்னு சொல்லாமல் கடைசி அலிஃப் தவறுன்னு சொல்லியிருக்கார். கடைசியில் அலிஃப் தவறு, ரசூலா என்பதிலும் தவறு, அதே போல் சபீலா என்று சொல்வதிலும் தவறு அப்படின்னு அந்த பட்டியலில் சொல்லியிருக்காப்புல. நாம் கேட்கக்கூடிய கேள்வி, தவறாக எழுதப்பட்டிருக்கு, ஓதப்படுறதுல சரியாக ஓதுனு இல்லையா? எப்படி ஓதுனு? இதை எப்படி நாம் இது வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது என்பதில் எப்படி மனனம் செய்யப்படுது, எப்படி ஓதப்படுது? உங்கள் வீட்டில் உள்ள எந்த கிராத்தை வேணாலும் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் அந்த விஷயத்தை கேளுங்க. 33ல் 66 67 அது எப்படி ஓதுவாங்க? யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார் யகூலூன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா. ஓதுறது எப்படி தான்? லாவோட தான். ஆர்குமெண்ட் என்ன? தவறாக எழுதிட்டாங்க,
ஆனால் ஓதும்போது எப்படி ஓதுவாங்க? சரியாக ஓதுவாங்கண்டு. எப்படி ஓதனப்போ? அத்தான் அல்லாஹ வ அத்தானர் ரசூல் நிப்பாட்டனு. ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த சவுதி விஷயமாக கேட்டதுக்கு ஆன்சரை காணாம். 2 விதமாக எழுதியிருக்கு. எது சரி? நம்ம சொல்லிவிட்டோம். நான் ஏற்றுக்கிறலங்கிறார். எதை ஏற்றுக்கிறல? லா இலல் ஜஹீம்னு ஒன்று எழுதியிருக்காங்களா அதையா? ல இலல் ஜஹீம்ங்கிற அதையா? அல்ல 2 விதமும் இருக்குன்னு சொல்லி பாதுகாக்கப்படலன்னு சொல்ல போறீங்களா? 2ல் ஒன்று தான் சரிங்கணும். என்ன நேர் அர்த்தம் மாறி போயிடும். லா இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போக மாட்டாங்க, ல இலல் ஜஹீம்னா நரகத்துக்கு போவாங்க. அப்போ நேரு எதிர்மறையான ஒரு அர்த்தம் தரக்கூடிய 2 சொல்லி நான் கேட்குறேன். அது எது கேட்குறது கூட கண்டுக்கிறேன். அப்படி அசால்ட்டா அதான் சவுதி அப்படி என்ன இது பதில்? அதான் சொல்லிட்டோமே, என்ன சொல்லிட்டீங்கிறேன். சொல்லுங்க. அதை என்ன சொல்லணும்? சவுதியில் உள்ளது தவறு இல்லை, சரிதான். எது சரி? 2ம் சரிதான் நீங்கள் சொல்லணும். ஓப்பனாக அதை சொல்லணும். 2ம் சரின்னு சொல்வீர்களே. ஆனால் குர்ஆன் எங்கே பாதுகாக்கப்பட்டுச்சு? 2ம் சரிங்கிறீங்கல்ல. லா இலல் ஜஹீம் இருந்து அழிவு வெட்டியிருக்காங்கல்ல, பாதுகாக்கப்படலையே. சீனு சாதில் பாதுகாக்கப்படுற இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுலேயும் பாதுகாக்கப்படாமல் ஆகுமா இல்லையா? அது பதிலை காணாம். ஏன்னா சவுதி விஷயத்தில் சொல்ல இயலாது. அவருக்கு சொன்னால் பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும். அதனால சவுதி தவறுங்கிறத அவர் சொல்ல மாட்டார். சொன்னார்னா சொல்லட்டும், அல்ஹம்துலில்லாஹ், தவறு தான். குர்ஆனோட விளையாடி என்ன மாதிரி சொல்லணும்? விளையாடி தான் இருக்கிறாங்க. அப்படி நமக்கு சொன்ன மாதிரி அதை சொன்ன நமக்கு மேலே நமக்கு சொல்ல விட கடுமையாக அதை சொல்லவில்லை என்று சொன்னால் முரண்பட்ட 2ஐயும் அவர் சரின்னு சொல்ல முடியாது. ஆமாம், கொல்லப்பட வேண்டும் சொல்லணும். சவுதியில் உள்ளவங்க இருந்தவங்க கொல்லப்படணும். அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். குர்ஆனில் விளையாடி இருக்கிறார்கள்னு அவ்வளோ கடுமையாக நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நீங்கள் ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, ஒரு தெளிவில் இல்லை என்று விளங்கிக்கிறேன். அடுத்து திடீர்னு எல்லாமே என்னன்னு கேட்டால் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னது இப்போ மறுக்கிற ஆளை நான் வாழ்க்கையில் வரதான் ரொம்ப பார்த்துருக்குறேன். இப்போ தான் சொல்லுவார். ஒரு சீடியை பார்க்குறேன், அதில் என்ன செய்வார்னா பேசிட்டே 5 நிமிஷம் அவரே மறுத்து பேசுவார். என்னடா நானும் செய்வரான்னு பேசுகிறேன். என்ன ஒரு சீடியில் 60 தப்பு எடுக்கிறோமே, இப்படி யார்ட்டையும் வராது. 1 மணி நேரத்தில் 60 எடுக்கிறோமேன்னு கேட்குறோம். நானும் உலகத்தில் இப்படி பார்த்ததில்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிராத்து காரிகளை பற்றி நானாக இழுத்தேன், அவங்க தான் இழுத்தாங்கங்கிறார். யாருங்க இழுத்தா? காரிகளை பற்றி முத இழுத்தது யார்? குர்ஆனை தூக்கி காட்டி ஹப்ஸுடைய கிராத்துன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னது யார்? இந்த காரி கிராத்துங்கிற தலைப்புக்கு நான் வரவே இல்லை. அவன் இந்த கிராத்து காரிகளை பற்றி இவர்களை இழுத்து விட்டு கேட்கிறார்கள்னு சொல்றாரு. நான் கேட்கவே இல்லை. ஆமாம், சொன்னதுக்கே முரண்பாடாக ஒன்று இருக்கு. உதாரணத்துக்கு 2வது லாபம் என்னன்னா, இந்த 50 லிஸ்ட் போட்டாங்க பாருங்க, அந்த லிஸ்ட்டை கட் பண்றதுக்கு நம்ம அதுல இருந்து கத்துனது மார்க்கத்து மனைவிச்சியில கேட்டது என்னது? ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்ததுன்னு நான் சொல்ல வர மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. சரி, அதாவது ஒரு விஷயம் சொல்றாரு, நான் போட்டதுனால தான் திருத்திட்டாங்கன்னு சொல்றாரு. அங்க தெரிஞ்ச ஆளுக்கு இருக்காங்களா கேள்வி கேட்டுருவாங்கன்னு என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சொல்லிவிட்டு இன்னொரு கேட்படுங்களேன். ஒரு விஷயம் சொல்லிவிட்டு என்று நான் அங்க இருக்கிற ஆளுக்கு 2வது லாபம் என்னன்னா, இந்த 50 லிஸ்ட் போட்டாங்க பாருங்க, அந்த லிஸ்ட்டை கட் பண்றதுக்கு நம்ம அதுல இருந்து கத்துனது மார்க்கத்து மனைவிச்சியில கேட்டது என்னது? ஒரு பெரிய ஒத்துழைப்பாக இருந்ததுன்னு நான் சொல்ல வர மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. இப்படி முரண். அதாவது குற்றச்சாட்டு சுமத்துற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒருத்தன் முன்னாடி இருக்கான் ஆடியன்ஸ்ல. அவன் என்ன நினைக்கிறான்? இந்த தரிஜுமா அதுக்கு முந்தைய நீங்க சீடிக்கு முந்தைய தரிஜுமா வந்துருச்சே, அப்பவே திருத்திட்டாங்கன்னு விவரம் தெரிஞ்சவன் இருக்கிறான். அவன் கேட்டுருவான்னு ஆளை பார்த்து சார் டக்குண்டு என்று சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முழுசா சொல்லிட்டு சொல்ல வர்ற தோரணையெல்லாம் சொல்றாரு. சொல்ல வர தோரணையில் கரெக்டாக சொல்லிட்டு பார்த்துட்டு செய்கிறாரு என்று நான் சொல்ல வர மாட்டேன். அப்படி இதுதான் ஸ்டைல். இது என்னத்துக்கு சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு மனிதரிடம் தான் என்ன சொன்னது நினைவில் வைத்து கொண்டு பேச வேண்டும். நம்ம சொல்கிறது நம்ம மறந்துட்டு பேசக்கூடாது. இவர் தான் அதை ஆரம்பிக்கிறார். அது ஒரு விஷயம். இந்த கிராத்து விஷயங்களை நாங்கள் எழுக்கவே கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. இப்னு ஹஜர் லிஸ்ட் இப்னு என்னது சரி. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், லா இலல் ஜஹீம்னு குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கு, நீங்கள் எப்படி ஓதுவீங்க? அதான் கேள்வி. அப்போ என்ன கேட்குறாருன்னா, அத்தான ரசூலா உதாரணம் கேட்டுறா. நம்மளும் ரசூலா தான் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? யாழைத்தனா அத்தான அல்லாஹ வாத்தான ரசூலா பயானில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது கூட நீ கிளிப்பியும் காட்டி போட தேவையில்லை, நானே சொல்லிவிட்டேன். இன்னும் அத்தனா வசாதத்தனாவ குபரானா ஃபாலருன சபீலான்னு தான் ஓதியிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல அழிப்பு வரக்கூடாது, சபீல தான் வரணும். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், வக்ஃபுண்டு ஒன்று இருக்குது, வசலுண்டு ஒன்று இருக்குது, ஓதுற விதம் இருக்குது இல்லையா? அதோட நிறுத்துதல்னு ஒன்று இருக்குது. நிறுத்துதல்ங்கிற ஒரு இடத்துல மாத்திரம் அதை நெடிலாகவும் சொல்லலாம், நெடிலாகவும் என்ன செய்யலாம் சொல்லலாம், குறிலாகவும் சொல்லலாம்னு இருக்கிறது. இப்போ யாழைத்தனா அத்தான அல்லாஹ அத்தான ரசூலான்னு மூச்சு விடாமல் சேர்த்து ஓதுனீங்கன்னு வைங்க, ரசூலன்னு தான் ஓதணும். யாழைத்தனா அத்தான அல்லாஹ அத்தான ரசூல இன்னா அத்தானா சாதத்தனா குபரானு தான் ஓதணும்.
அது ஓதுற முறை ரசூலா தான். நிறுத்துகிற நேரத்தில் மாத்திரம் ரசூல நஃபீஸ அப்படி இருந்தால் நஃபீஸ் என்றும் நாம் என்ன செய்து கொள்ளலாம், நிறுத்தி கொள்ளலாம், ஆண்டு நீட்டி நிறுத்தி கொள்ளலாம். அதனால வக்ஃபு செய்கிற நேரத்தில் ஆலமீன் எழுதியிருக்கும், ஆலமீன் சுக்குனில் வக்ஃபு செய்கிறோம்ல, அது வக்ஃபு வசூலுடைய ஒரு சட்டம். இப்போவும் நாங்கள் சொல்லுகிறோம், சேர்த்து ஓதுவதாக இருந்தால் இது லா இலல் ஜஹீம் நடுவில் வருது, கடைசியில் வரல, நீட்டுறதுக்கு வரல. அப்போ ரசூலாங்கிறது கடைசியில் வரும் பொழுது அந்த அலிஃபு இல்லாத ஒரு அலிஃபு தான். கிராமர் படி ரசூல என்று தான் வர வேண்டும். ரசூலான்னு அங்கே அலிஃபு வரக்கூடாது. அலிஃபு வராமல் எழுதுனா கூட ரசூலான்னு வாசிக்கலாம், அந்த அந்த அரபி மொழி பிரகாரம். அந்த அடிப்படையில் தான் வக்ஃபுக்காக வேண்டி அதை நிறுத்தும் பொழுது ஓதுறாங்களே தவிர, இப்போ நம்ம கேட்குற என்னன்னு கேட்டால் லா இலல் ஜஹீம் இப்போ எழுதப்பட்டு இருக்கிறது, இதை நீங்கள் எப்படி ஓதுவீர்கள்? லா இலல் சும்ம இன்ன மர்ஜியாகும் லா இலல் ஜஹீம் ஓதுவீர்களா இல்லையா? ஓதுவீர்கள்னா ஓதி எனக்கு அர்த்தம் செய்ய வேண்டும். சும்ம இன்ன முதல்ல ஓதி காட்ட வேண்டும், ஓதிட்டு அதனுடைய அர்த்தத்தை செய்து அதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். என்ன ஒப்புக்கொள்ளணும்? சும்ம இன்ன மர்ஜியாகும், அவர்கள் செல்ல வேண்டிய இடம் லா, காபிர்களை பற்றி வருது, லா இலல் ஜஹீம் நரகம் அல்ல, அவர்கள் செல்லும் இடம் என்ன இல்லை, நரகம் அல்லன்னு அர்த்தமும் செஞ்சு இதை நான் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? சும்ம இன்ன மர்ஜி லா இலல் ஜஹீம். அப்பையும் விட்டீங்க அலிஃப, அப்பையும் விட்டீங்க. என்ன ஒன்று விட்டு வாசிப்பீங்களா வச்சு வாசிப்பீங்களா? ரசூலாவுக்கு கேட்குறீங்களா லா இலல் ஜஹீம்னு கேட்டேன், அதுக்குன்னு பதில காணாம முந்தி கேட்டோம். லா இலல் ஜஹீம்னு ஓதுறதா லா இலல் ஜஹீம்னு ஓதுவதா? நீங்களே லா இலல் ஜஹீம்னு தான் சொல்லுவீர்கள். அப்படின்னா அலிஃபு எங்கே? அலிஃபு எங்கே? ஏன் அந்த அலிஃபு வர வேண்டிய அலிஃபா வரக்கூடாத ஒரு அலிஃபா? பதில் என்ன வரேன்? அது அந்த வரக்கூடாது தான், அதானே சொல்லணும். அல்ல வர வேண்டிய அலிஃபு வாசித்து விடுங்க. வர வேண்டிய அலிஃபு என்றால் வாசித்து விடுங்கள், வரக்கூடாத அலிஃபு என்றால் சொல்லி விடுங்கள். இதுதான் கேள்வி. இதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. வழங்குதா? நிறைய பதில் சொல்லாத பட்டியல் அப்படி இருக்கிறது. இத்துக்கானுக்கு பதில் நிறைய இருக்குது. பதில் அது பட்டியல் தான் மொத்தமாக சொல்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு லிஸ்ட்டு பெருசாக தெரியும். இது வரைக்கும் ஒரு 15 கிட்ட எடுத்து பதில் சொல்லாதெல்லாம் வச்சுருக்கிறேன். மொத்தமாக வரிசையாக நீங்கள் யாவப்படுத்தினா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வருவோம், இதுக்கு வந்துடுவோம். இதில் ஒன்று இந்த கிராத்து விஷயம், இந்த கிராத்துலாம் நாங்கள் வரல. இப்போ தலைப்பில் கிடையாது, தலைப்பில் உள்ளதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள். தலைப்பில் பால் குடியெல்லாம் தலைப்பில் இருக்குது, தலைப்பில் இருக்குதுன்னு விமர்சித்து அதை விட்டுவிட்டு என்ன பண்ணுறீங்க? கிராத்தில் ஃபத்துல் பாரில் பட்டியலை போட்டிருக்காரு, பட்டியலை எடுத்து அது அந்த பட்டியல் தான் நம்மளை சிந்திக்க தூண்டியது. அதனால அந்த பட்டியலை பார்த்தா குர்ஆனுடைய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த கிராத்து பட்டியலாம். அந்த தலைப்பு வேண்டாலும் ஆறாவது தலைப்பாக சேர்க்குறாங்க, குறிச்சிக்கிறங்க, அதையும் கேட்டுட்டு சேர்த்துக்குருவோம். கிராத்துகளை பற்றி ஆய்வு செய்தல் அது ஒரு விவாதம் பண்ணுறாங்க, அது ஒரு தலைப்பை குறிச்சிக்கிறங்க, முடிஞ்சு கேட்போம். முரண்பாடை காட்டுங்க. சரி, ஒரு சில அனுமதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு யாருக்காவது கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்லிடுறாங்க. நான் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு சொன்னதுல உங்களுக்கு மட்டும் இந்த அனுமதி என்ன செய்யல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஏன் இந்த கருத்து வேறுபாடு வருதுன்னா அதுதான் அது காரணம். உங்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி அப்படின்னு சொல்லி இருந்தா சரி. என்ன சொல்றாரு? முதல்ல சொன்னாரு, கிளிப் போட்டு காட்டினேன், பிரத்யேகமாக அனுமதி கொடுத்தார்கள்னாரு. அந்த கிளிப் போட்டோம், அப்பதான் லாஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, நேரடியாக அது பால் குடிக்கிறதுங்கிறதுக்கு என்ன இல்லைங்க, எந்த விதமான ஆதாரம் இல்லை. அப்ப எடுத்து கறந்து குடிச்சா அது சட்டமாயிருமா, அது அந்த தடை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக ஒரு ஆளுக்கு அனுமதியை கொடுக்கும்போது இது ஒரு அனுமதி என்ன கிடையாது, பெரிய விஷயம். அப்ப பிரத்யேகமாக அனுமதிங்கிறாரு. இன்னொரு நேரத்தில் சொல்றாரு, ஒரே சீட்ல தான் இது, இல்லை 1 மணி நேரத்துக்குள்ள விஷயம் தான் மட்டுமே. இது என்னமோ இது போன மாதம் பேசி அடுத்த மாதம் அப்படின்னு நிறைய மனுஷனுக்கு வரலாம். இன்னைக்கு பேசிட்டு அடுத்த வாரம் பேசும்போது என்ன செய்யலாம், ஒரு தெரியாத விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், யாவும் குறை வரலாம். அதுக்கு சொல்ல வரல. ஒரு சீடியில் ஒரு தொடரில் ஒரு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு ஒரு மக்கள்கிட்ட ஒரு தொடராக ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு பேசும்போது தான் சொல்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு பிரத்யேக அவருக்கு மட்டும் கொடுத்த அனுமதிங்கிறாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு அவருக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் பிரத்யேகம்னு சொல்லலைன்னா என்ன செய்யணும்? பிரத்யேகம்னு சொல்லணும், அனைவருக்குன்னு சொல்லணும். அனைவருக்கும்னு சொன்னா என்ன செய்யணும்னு கேட்டா, இப்போ இதை நீங்கள் சட்டமாக சொல்லணும். என்ன சொல்லணும்? ரசூலுல்லாஹ் ஒரு வயசான ஒரு இளைஞரை, தாடியெல்லாம் உள்ள ஒரு இளைஞரை, கல்யாணம் பண்ணி இளைஞரை ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் போய் பால் குடிக்க சொன்னார்கள். அது மாதிரி நம்மளும் ஒரு பெண்ணை தாயாக ஆக்கிக் கொள்ள விரும்பினால், ஒரு பெண்ணும் ஒரு இளைஞனை மகனாக ஆக்கிக் கொள்ள விரும்பினால் இப்போ என்ன செய்யலாம்? அந்த மாதிரி பால் கொடுத்து மகன் ஆக்கிக் கொள்ளலாம். அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொண்டீர்களே, ஒத்துக்கொண்டா பயமா இருக்கு, அதான் அவங்களுக்கு அருவருப்பா தெரியுது. ஒத்துக்கொண்டா இது எப்படி ஒத்துக்கிறது, ஆகா சிக்கலா போயிருமே. அதே நேரத்தில் இது ஹதீஸை மறுக்கவும் செய்யணும், மறக்காம இருக்கணும். நம்ம என்ன டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். அவங்களுக்கு என்ன இல்லை, இது ஏற்றுக்கிறவும் முடியல, நம்ம வீட்டில் செய்ய சொல்லிடுவாங்களோ, கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இது அவருக்கு மட்டும்தான் அப்படி. அதுதான் காரணம்.
ஹதீஸை அமுல்படுத்தாமல் ஆக்குறதுக்குள்ள அவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. அது கறந்து குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு தான் அது இதை வந்து எல்லாமே ஆக்குறதுன்னு வர்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய இந்த விஷயத்தில் சவுதியுடைய குரானை ரெண்டு சரின்னு நீங்கள் ஒத்துக்குருங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுதான் என்னுடைய 10 நிமிஷம் முழுக்க ஏறத்தால் அதான் சொல்லியிருப்பேன். இரண்டும் சரிதான், அதுக்குரிய காரணம் என்ன அதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு புதிய வச்சதில் இப்போ புதுசாக நம்ம ஒரு செய்தி வச்சுருக்கோம் 33, 66, 67. அத்தானா அல்லாஹ வ அத்தானா ரசூலா, ஏன்னா அவங்களே அதை ஓதி இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். அதனால் அவங்களே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த. இப்போ என்னென்னா நம்மளுடைய கேள்வி, நீங்கள் எழுதியிருக்கிறதுக்கும் செயல்படுறதுக்கும் முரண்பாடு இருக்குதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எந்த அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்களோ, உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது என்று, அதுக்கு என்னது இது மாற்றமான தகவல். எப்படின்னா அத்தானல்லாக அவங்க என்ன வக்ஃபுடைய சட்டத்தை போட்டு, வக்ஃபுடைய இப்போ சொன்னாங்களா இல்லையா, நிறுத்தல் குறி சேர்த்தல் குறி இப்படிலாம் போடலன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு வந்திருந்தால் நம்ம ஆட்சேபிக்க போகிறதில்லை. அவங்க கொண்டு வந்திருந்தது என்னன்னா தவறாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சாட்டில் கொண்டு வர்றாங்க, அந்த இது தவறாக எழுதியிருக்கிறார்கள். தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு எழுதப்பட்டதை சரியாகத்தான் படிக்கிறார்கள், எழுதியிருக்கிறதை சரியாகத்தான் படிக்கிறார்கள். உங்கள் கூற்று பிரகாரம் ஒரு பேச்சுக்கு வக்ஃபை பற்றி நீங்கள் என்ன எழுதுறீங்கிறத வர்றேன். உங்களுடைய கூற்று பிரகாரம் இந்த விஷயத்தை இவ்வளோ பெரிய சாட்டு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. இந்த சாட்டில் தான் இது இடம்பெறுது. நான் சொல்லக்கூடிய 2 வார்த்தையும் அத்தான ரசூலா அவல்லூன சபீலா, அடுத்த இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ ஒரு அலிஃபு தவறாக இருக்குன்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி படித்தா 2 எழுத்தில் தவறாக வந்துடும். இது அலிஃபும் லாமும் எப்போ படிக்கணுண்டா, இப்போ அலிஃபை நீங்கள் இப்போ மதரசாவுக்கு இப்போ எல்லாம் குரான் ஓதுற பிள்ளைங்களுக்கு தெரியும். ஆனால் இது அலிஜபரா பேஜர்பா எல்லாம் படித்து எழுத்து கூட்டி படிக்கிற நேரத்தில் எஸ்என்எல் குரானில் கடைசியில் ரவுண்டு போட்டு ஒரு பாடம் இருக்கும். அந்த ரவுண்டு போட்டு கொடுக்குற பாடம் தாங்க இது இன்றைக்கி விவாதத்து பிரச்சனையில் வந்திருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம். அந்த விஷயத்தை போய் இங்கிட்டு ஆதாரமாக சமர்ப்பிக்கிறாங்க. என்ன இந்த ரவுண்டு போடுறது தெரியுமில்ல, ஒரு வசனத்தை ரவுண்டு போட்டு நிப்பாட்டுறதா இருந்தால் சில சட்டங்கள் இருக்குது. வக்ஃபுன்னா எந்த ஜபர் இருக்குது அல்லது ஜேர் இருக்குது அல்லது பேஷ் இருக்குது அப்படின்னு இருந்தால், அதே போல் தோ ஜபர் இருக்குது தோ ஜேர் இருக்குது, இதையெல்லாம் என்ன செய்வோம், சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம். சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம். அதில் கடைசி இதில் தோ ஜபர் இருக்கு. தோ ஜபர் இருந்தால் தான் என்ன செய்யணும், அலிஃப் வச்சு நிப்பாட்டணும். தோ ஜபர் இருந்தால் தான் அலிஃப் வச்சு நிப்பாட்டணும். இப்போ இவர் அலிஃப் வச்சு நிப்பாட்டக்கூடிய அந்த இடத்துல அலிஃப் இருக்கும், அது தவறு கிடையாது. குரானில் எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ, எங்கெல்லாம் இப்போ குரானுக்குள்ள இருந்தால் பாருங்கள், கடைசி எழுத்தாக நிறுத்தக்கூடிய இடத்துல தோ ஜபர் இருக்கோ அங்கே அலிஃப் இருக்கும். அந்த அலிஃப் தவறாக எழுதப்பட்ட அலிஃபா அது அரபி இலக்கணத்து அதிலே ஓதல் முறையில் உள்ளது, எழுத்து முறையில் உள்ளது. எங்கெல்லாம் தோ ஜபர் இருக்கிறதோ அங்கு அலிஃப் இருக்கும். அங்கு நிப்பாட்டும் போது அலிஃபை சேர்த்து நிப்பாட்டி இருப்போம். இப்போ நம்ம கேட்குற கேள்வி, அங்கே தோ ஜபரா இருக்குது, நீங்கள் வக்ஃபுக்கு நிப்பாட்டுறதுக்கு அங்கே அந்த இடத்துல அத்தானர் ரசூல்லே தானே இருக்கு. அத்தானர் ரசூல்லே என்று ஒரு ஜபர் இருக்கிறது. ஒரு ஜபர் இருந்தால் சுக்கூன் வைத்து தான் படிக்க வேண்டும், அதுதான் முறை. அது அலிஃபை எஸ்என்எல் குரான் ஓதுற அந்த பிள்ளைங்களுக்கு கூட அது படித்து கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை ஒரு பாரதூரமான குரானில் தவறு இருக்குது என்று நீங்கள் எழுதிய ஒன்றில் வைத்து நீங்கள் ஆதாரமாக ஒரு கால் காமிக்க கூடாது. அது ஆதாரம் அல்ல. நீங்கள் சொல்லக்கூடியது வக்ஃபு சட்டத்தில் வராது. ஒன்று, அந்த அலிஃப்லாமை கட் பண்ணிடுங்க. அந்த அலிஃப் ஏன் அந்த தோசபர் வரல, அலிஃப்லாம் ஆரம்பத்தில் இருந்தால் தோசபர் வராது. அப்போ அத்தானர் ரசூலாவில் அலிஃப்லாம் ஆரம்பத்தில் இருக்கு, அந்த 2 இவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படின்னு நீங்கள் அங்கே போட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஓதக்கூடிய வக்ஃபு வசூல் அது எல்லாம் சரிங்கிறது இந்த இந்த சட்டத்துக்கு சரியாக வரும். அதே போல் அவல்லூன சபீலா அப்படிங்கிறதும் அதே போல தான். அதே நான் இப்போ என்னென்ன செய்திகள் எல்லாம் அத்தானர் ரசூலாவுக்கு சொல்லியிருக்கிறேனோ அதே செய்தி தான் அவல்லூன சபீலாவிலும் இருக்கிறது. அதிலும் அலிஃப்லாம் இருக்கிறது. அலிஃப்லாம் இருந்தால் கடைசியில் தோசபரும் வரக்கூடாது, அலிஃபும் வரக்கூடாது.
ஒன்று இங்கு அலிஃபும் வந்திருக்கிறது, ஒரே ஒரு சபரும் வந்திருக்கிறது. ஒரே ஒரு சபர் வந்தால் சுக்குனுவை தான் நிப்பாட்ட வேண்டும். இது அனைவரும் குர்ஆன் ஓத தெரிஞ்ச அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு சட்டம். அதுக்கு மாற்றமாக இவர் இங்கு பேசிக்கொண்டு நம்ம மாற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரியும், அல்லாஹ்வுடைய கிருபையா யாருக்கு மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, இப்போது கேட்கக்கூடிய இந்த விஷயத்தில் நாம் வந்திருக்கக்கூடிய முடிவு, நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்னவா இருக்கும்? குர்ஆன் தவறாக எழுதப்பட்டும் இருக்கிறது, குர்ஆன் தவறாக ஓதப்பட்டும் வருகிறது. இந்த முடிவு எதில்? நான் இந்த முடிவு குர்ஆன் திசை திருப்பிவிடக்கூடாது. இவர் எந்த சாட்டில் இதை இடம்பெற செய்திருக்கிறாரோ அந்த சாட்டின் அடிப்படையில், அந்த பட்டியலின் அடிப்படையில், அதுவும் வரையறுத்து தந்திருப்பதாக சொல்கிறேன். எத்தனைலாம் தவறு இடத்துல வருதுங்கிறத நான் இங்கு வரையறுத்து தந்திருக்கிறேன். நான் படிக்கிறேன் பாருங்க. இது போல நெடிலாக ஒரு அலிஃபை எழுதுவதற்கு பதிலாக 2 அலிஃபை எழுதியுள்ளனர். அந்த இடங்களில் யாவை என்பதை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய சொற்கள் இவை இடம்பெற்ற சொற்களும் அவை இடம்பெற்ற அத்தியாயங்களும் வசன எண்களும் தனியாக பெட்டி செய்தியில் இடம்பெற்றுள்ளது என்று போட்டுட்டு பிழையாக எழுதப்பட்டவை, சரியாக எழுதப்பட்டவை வசன எண்ணு போட்டிருக்காங்க. இதில் இதுதான் நம்ம சொல்ல வர்றோம். ஆக இது பிழையாக எழுதப்பட்ட பட்டியல், இதை சேர்த்துருக்கிறீங்க. எழுத்தில் எழுதப்பட்டதுங்கிறது சொன்னால் உச்சரிப்பில் நீங்கள் ரசூலா சபீலா என்று படித்தது தவறு. படித்தது நீங்கள் லார் தான் என்று நீட்டி படிப்பீர்கள் என்றால் குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை, குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்படவில்லை என்ற நிலை வரும். இப்படி இந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி இதற்குரிய சரியான சட்டங்களை நீங்கள் எடுத்து சொல்லிடணும். அதையோட சேர்த்து இன்னொன்னை சொல்லிடுறேன். இந்த வக்ஃபு வசூலுங்கிற சட்டங்கள் எல்லாம் இவங்க இந்த இடத்துல சொல்றதை எல்லாம் விமர்சனம், அதையும் விமர்சனத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நிறுத்தல் குறி என்ற அடிப்படையில் அதையும் என்ன செஞ்சிருக்காங்க, இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி ஓதுவார்கள் என்பதுக்கு மட்டும்தான் சான்றுகள் உள்ளனவே தவிர இவர்கள் குறிப்பிட்ட இந்த குறியீட்டுக்கும், இவர்கள் குறிப்பிட்டுள்ள இந்த குறியீடுகளுக்கும் அது தொடர்பாக கூறும் சட்டங்களுக்கும் எந்த சான்றும் இல்லை. நல்லா கவனிக்கணும். இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த வக்ஃபு நிறுத்தல் குறிகள் அப்படிங்கிற தலைப்பில் இதை சொல்கிறாங்க. இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த குறிக்கு இதுக்கெல்லாம் இது தொடர்பான கூறும் சட்டங்களுக்கும் எந்த சான்றுகளும் இல்லை. ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம். ஒருவர் தமக்கு விருப்பப்படி எந்த இடத்திலும் நிறுத்தி வாசிக்கலாம். அந்த சட்டமே இல்லை. நீங்கள் எழுதுனது, நான் சொல்றது இல்லை, நீங்கள் எழுதுனது. வக்ஃபுடைய சட்டமே இல்லைன்னு எழுதி வச்சுக்கிட்டு இது வக்ஃபு வசூலுடைய ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வக்ஃபு வசூலுடைய சட்டம் இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அல்லது நான் இதில் முன்னாடி எழுதுனது தவறுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒத்துக்கிறீங்க. ஆக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதல்லூன சபீலா என்பதை தவறாக எழுதி தவறாகத்தான் படிக்கிறீர்கள். உள்ளத்தால் பாதுகாக்கப்படும் என்ற உங்களுடைய கூற்றுக்கு முரண்பாடாக இருக்கிறது. அந்த முரண்பாட்டை தயவு செய்து களையிடும். அன்புள்ள சகோதரர்களே, இவர் எதையுமே புரிந்து கொண்டு நம்ம எழுதின புரிந்து கொண்டு வாசித்ததாகவே தெரியல. வக்ஃபுல என்ன நான் குர்ஆனில் எழுதியிருக்கிறேன்னு கேட்டால் இது லாமு போட்டு லாசிமு லாவண்ணா போட்டு நிப்பாட்டக்கூடாது, வக்ஃபு ஜிப்ரீல் என்று வக்ஃபு குறிகள். நான் என்ன எழுதியிருக்கேன், இந்த குறிகள் தவறுங்கிறனே தவிர வக்ஃபை இல்லைன்னு எழுதியிருக்கேன். விரும்பிய இடத்தில் நிறுத்தலாம்டா வக்ஃபு செய்யலான்னு தானே அர்த்தம். நிறுத்தி விரும்பிய இடத்தில் நிறுத்தாமல் இருக்கலாம்டா வக்ஃபு சேர்க்கலான்னு தானே அர்த்தம். அதை சேர்க்கிறது நிற்கிறனா மறுக்கவே இல்லை. இவங்க ஒரு அடையாள குறி போட்டு வச்சுக்கிறாங்கல்ல, மீமை போட்டு கண்டிப்பாக நிறுத்த வேண்டும், லாமலிப்பை போட்டு நிறுத்தக்கூடாது, வக்ஃபு ஜிப்ரீல் இந்த இடத்துல நிப்பாட்டினார்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நிறுத்தல் குறிகள் தான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனே தவிர நிறுத்தவே கூடாதுன்னா என்ன அர்த்தமாயிரும்? அலிஃப் லாம் மீம் தாலிகளுக்கு செத்துருவான் ஒருத்தன், முழு சூறாவும் ஓதணும். அலிஃப் லாம் மீம் தாலிக்கு மூச்சு விடாமல் தாலிக்கு முடியுமா ஒரு மனுஷனுக்கு? நிறுத்தன ஆகுவான். அப்போ நிறுத்தலே இல்லைன்னு சொன்னதாக புரிஞ்சுக்கிறாரு. என்னத்தினால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டேன். நான் அறிந்த வகையில் அவர் நல்ல எண்ணத்தெல்லாம் சொல்கிறாரு, கொஞ்சம் புரிகிற கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது. நம்ம ஒன்று சொன்னோம்னா என்ன செய்கிறாரு, என்ன எழுதியிருக்காங்க குறி, அந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கணும்ல. நிறுத்தல் குறியெல்லாம் சும்மா இவங்களா போட்டுக்கிட்டாங்க. மூளை பெறுதல் இல்லைன்னு சொன்னால் நிறுத்தலே இல்லைன்னு எழுதிவிட்டாருங்கிறாங்க. நிறுத்தலே இல்லைன்னு எழுதியிருக்கிறேன், நிறுத்தலுக்கு இந்த குறி போடுறது இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். வழங்குதா? எங்கே வேண்டாலும் நிறுத்தலாம்ன்றதுல வக்ஃபு இருக்குதுல்ல. வக்ஃபுன்ற நிறுத்துறேன்னா வக்ஃபுன்னா நிறுத்துவதுங்க. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கு, லில்லாஹி வரைக்கும் தான் மூச்சு இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், ரப்பில் ஆலமீன்கலாம். ரப்பில் ஆலமீன் வரைக்கும் இழுக்குமா? இழுத்துக்க. நிறுத்து, விரும்பின இடத்துல நிறுத்திட்டு போ. லில்லாஹிங்கிற இடத்துல லில்லாஹ்னு நிறுத்து. அல்ஹம்துலில்லாஹின்னு சேர்த்துனா லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓது. அல்ஹம்துலில்லாஹ் அளவுக்கு தான் உனக்கு மூச்சு இருக்க முடியும். அவருக்கு வயசான தள்ளாட வயசா கிழவனா போயிட்டான்னு வைங்க, ஒரு வார்த்தை சொன்னால் மூச்சு வாங்கும். அவர் இழுக்க அவர் என்ன செய்யலாம்? அல்ஹம்துலில்லாஹ்
ரப்பில் ஆலமீன் இப்படி ஓதலாம். இது ஏனம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ என்ன அதை புரிந்து கொண்டு பாதிக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யலை தெரியலை. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டும் சரிங்கிறாருங்க. சவுதியில் உள்ளது இப்போ பாருங்க, நான் சொல்ல மாட்டாருன்னு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களே உலகத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நரகத்துக்கு போக மாட்டார்கள், நரகத்துக்கு போவார்கள், ரெண்டும் சரிதான். யாரா சொல்லுவாங்களா உலகத்தில்? யாரா? முதல்ல தப்புக்கு முதல் அளவுகள் என்ன தெரியுமா? முரண்பாடு தான். அப்போ முரண்பட்ட ரெண்டையும் உட்கார்ந்துருக்கிறார், உட்கார்ந்துருக்கவில்லை. இப்போ தௌஃபீக்கு உசுரோடு இருக்கிறார், செத்து போய் விட்டார், ரெண்டும் சரியாகுமா? தௌஃபீக்கு தான் உதாரணம் காட்ட வேண்டியிருக்கு. நான் வேற ஆளை காட்ட தப்பாக எடுத்துக்கிறாங்க. இல்லை நாசரோட காட்டிக்கிறோம், அது என்னையை கூட காட்டிக்கிறேங்க. நான் செத்து போய் விட்டேன், உசுராக இருக்கு, ரெண்டும் சரிதான். இது யாரா என்னப்பா எப்படி இப்போ ரெண்டும் சரியா இருக்கு? செத்துட்டா உசுரோடு இருக்க முடியாது, உசுரோடு தான் செத்து போய் இருக்க முடியாது. என்ன அப்படி கேட்போமா இல்லையா? அதுக்கு நிகராக தானே இது அர்த்தம். லாயிலல் ஜஹீம், நரகத்துக்கு போக மாட்டார்களும் சரிதான், நரகத்துக்கு போவார்கள்னு சரிதான். லாயிலல் ஜஹீம் எழுதினாலும் சரிதான், லாயிலல் ஜஹீம் இப்படி இருந்தா இது குர்ஆனோட விளையாடக்கூடிய பதிலா இல்லையா? குர்ஆனுடைய அந்த பாதுகாப்பு தன்மை எப்படி குர்ஆனை விட சவுதியை காப்பாற்றுவதாக முக்கியமாக இருக்கிறது. குர்ஆனுக்கு மீது முக்கியத்துவத்தை விட ஆஹா சவுதியை நம்ம எப்படி விமர்சிப்பது, சவுதியை விமர்சித்தா எப்படி நம்ம வந்து வாழ்வது என்கிற ஒரு அடிப்படையினால தான். இப்போ நல்லா கவனிங்க, இதை ஒருத்தர் மறுப்பாரா? இவ்வளவு தெளிவாக காட்டின ஒரு விஷயத்தில் ஆமாம் தப்பு தான் பண்ணிட்டாங்க, ரெண்டும் சரின்னு சொல்லவே முடியாது, ரெண்டும் தவறுன்னு சொல்ல முடியாது. முரண்பட்ட இரண்டுல ஒன்று சரி என்று சொல்லணும், ஒன்று தவறுன்னு சொல்லணும். இதுக்கு மேலே இல்லை. ரசூலாவோட சொன்னாங்க நிறைய கவிதை ஆதாரமெல்லாம் இருக்குது வக்ஃபில், நிறுத்தலாண்டு அதை விட்டுருவோம். அது லாஸ்ட்டில் வந்துருச்சு ரசூலா. லா இலல் ஜஹீமுக்கு என்ன சொல்ல போறீங்க? எனக்கு அதுக்கே பதில காணா. கடைசியில் வந்தால் அலிஃபுங்கிறீங்க, கடைசியை விட்டுருவோம். நடுவில் உள்ள அலிஃபெல்லாம் கேட்டேன், அதுக்கே பதில காணா. அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ லா இலல் ஜஹீமா லா இலல் ஜஹீம் நீங்கள் எப்படி ஓத போறீங்க? இப்போ ரெண்டு சரி தானே. சவுதியில் வந்து சவுதிக்கு உரிய சவுதிப்படி லா இலல் ஜஹீம்னு ஓதுவீங்களா? இந்தியாவுக்கு உரிய சவுதி குரான் இருக்க அதன்படி லா இலல் ஜஹீம்னு ஓதுவீங்களா? நீங்கள் எப்படி ஓதுவீங்க? இது கேட்டமா இல்லையா? அப்போ இதுக்கு வந்து எது சொன்னாலும் மாட்டிக்கிடுவாங்க. இப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டால் இந்த விஷயம் ரொம்ப சாதாரண விஷயங்களாக இருந்திருக்கிறது. குரானில் மனிதர்கள் எழுதுனாங்க, அந்த எழுத தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு ஆதாரம் கேட்ட சொல்லுவாங்க. அப்படி அந்த தன்வீன் இல்லாமல் தோஜபர் இல்லாமல் லாண்டு நீட்டலாமான்னு கேட்டார். இருக்கு ஆதாரம், அது ஆதாரம் தர்றாரு, அது வேண்டிய இல்லை. இப்போ அவர் கேட்கும்போது கொடுத்துருவோம் அதை. இப்போ என்ன பாயிண்ட்டு? இதனால் ஒரு தெளிவாக உங்களுக்கு விலகி போச்சு, ஒன்றுமே ஒரு புதுசு இல்லாமல் போயிட்டு இருக்கு வாதம் இருக்கிறலாம் எஞ்சி போகிற மாதிரி பயமாக இருக்குது. அதனால் சாலிமுக்கு போனால் தான் சரியாக வரும் போல இருக்குது. அவ்வளோதான். மக்கள் அதாவது மக்கள்லாம் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குற மாதிரி செய்திகளை குற்றச்சாட்டு சொன்னால் பயங்கரமாக தூக்கி போடுங்க எங்கள் மேலே. அது ஒரு ஆய்வாக இருக்கும். சும்மா ஒன்றும் இல்லாத போட்டு பேசினா பயங்கரமான விடமாட்டேன், குர்ஆனோடு விளையாடி இதை பேசிட்டு தான் அடுத்த விஷயம் பேசுவேன் என்று சொன்ன நீங்கள் அந்த வீரியத்தோடு இங்கே வந்து எடுத்து முன்னுரையில் பிடிச்சோம், அவர் முன்னிலையிலே சொல்ல தயாராக வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல நீங்கள் அது மாதிரி ஒன்றையும் பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ அடுத்து என்ன? இந்த சாலிம் விஷயம் இருக்குல்ல, சரி. அப்போ என்ன நல்லா கவனிங்க. அதாவது நம்ம வந்து நீக்கக்கூடாது. சஹாபாக்கள் எப்படி பாதுகாத்தாங்களோ அந்த மாதிரி அந்த எழுத்தை பாதுகாக்கணும், வாசிக்கிறது கரெக்ட் பண்ணிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் குர்ஆனை பாதுகாக்கிற முறை. நம்மளை விட இவர் பாதுகாக்கவில்லை என்பது தெளிவாக நிரூபிச்சிட்டோம். குர்ஆனை பாதுகாக்கிறதுல அவங்களோட நம்ம தான் தெளிவாக இருக்கிறோம். இப்போ வரும் அந்த மார்பகத்தில் பால் குடிக்கிற விஷயமா வரும்பொழுது இதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டுருவோம்ல, அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது சாலிமுக்கு மட்டும்ங்கிறார் ஒரு தடவை. அப்புறமேலே என்ன செய்கிறார்? கொஞ்ச நேரத்திலேயே சாலிமுக்கு மட்டுமே என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை அப்படிங்கிறாரு. அப்புறம் கறந்து குடித்ததாக ஒரு தடவை சொல்கிறாரு, கறந்து குடித்தாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறாரு. எல்லோரும் சொல்லியிருக்காங்க, அதாவது எல்லோரும் சொல்லியிருக்காங்க, எந்த எல்லோரும் ஒருத்தருமே சொல்லலை. காலு இயால்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அதை எடுத்து நிறைய பேர் காட்டுறாங்க கறந்து குடித்தாங்கன்னு. ஆனால் அகராதியில் அந்த அர்த்தம் கிடையாது. ரலாத்துங்கிற வார்த்தைக்கே கறந்து குடிக்கிற நம்மளே ஒரு சொல்கிறோம். இந்த பொம்பளை வந்து பிள்ளைக்கு பால் கொடுத்தாண்டு அது எப்படி விளங்கிடுவோம்? ஓ கறந்து குடித்தான்னு விளங்கிடுவோம். யாராவது அந்த சொல்ல அப்படி யாராவது விளங்குவீங்களா? பால் ஊட்டுவதை பால் ஊட்டுதல்ங்கிற தமிழில் வச்சுக்கிறோம். ரலாத்துக்கு பால் ஊட்டுதல் அர்த்தம். இந்த பெண் இந்த பையனுக்கு பால் ஊட்டினால்தான் என்ன அர்த்தம்? பால் டப்பாவில் பிடிச்சி டம்ளரில் கறந்து குடிச்சான்னு யாராவது அர்த்தம் செய்வாங்களா? இந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருக்குதா? அப்போ இல்லாத அர்த்தத்தை செஞ்சு என்ன செய்கிறாரு? அதை மறுக்க கறந்து குடித்தாங்க, எல்லாரும் கறந்து குடிச்ச போடுங்க, கறந்து குடித்தாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கிறார் மனசார. அது இல்லைன்னு நான் நிறைய ஆதாரம் காட்டிட்டேன். அடுத்து என்ன? கொடுக்கும்போது அந்த பாலை அருந்தக்கூடிய முறையில மாற்றம் கொடுக்கறது என்ன கிடையாது, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால அந்த அறிஞர்கள் சொல்றாங்க இது வந்து இது நேரடியா குடிச்சது கிடையாது, கறந்து கொடுத்ததுதாங்கிறது எல்லாரும் சொல்றாங்க. நம்ம கறந்து கொடுத்தது தானா? அதாவது குடிச்சாங்கன்னு வருதுல்ல, அதான் ஹதீஸுக்கு நேர மாற்றமா இருக்கு. என்ன மாற்றமா இருக்கு? ஃபர்ஸ்ட் மாற்றம் என்ன? எப்படிலாம் நம்ம பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் என்ன மாற்றம்? 2 வருடங்கள் தான் பால் ஊட்டுதல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிடுறான். வழங்குதா? 2 வருடத்துக்கு பின்னாடி பால் குடிச்சா தாயாவில் ஆக மாட்டாங்க.
ஒரு மனைவிட்டு கூட கணவன் பால் கொடுத்தா பொண்டாட்டி தாயாகிடுவாளா? ஆக மாட்டான். என்ன விஷயம்? 2 வருஷத்துக்கு உள்ளே குடிச்சா குழந்தையா இருந்தா தான் பால் குடித்தாய்கிற உறவு ஏற்படும். அல்லாஹ் குர்ஆன்லையும் சொல்றான், ஏராளமான ஹதீஸுகள்லையும் இருக்கிறது. இவர் வந்து இளைஞரா இருக்கிறார். முதல்ல எப்படி பாலுடி சட்டம் குர்ஆனில் தெளிவாக இருக்கும் பொழுது, இளைஞர், தாடி வச்சவர், கல்யாணம் பண்ணினவர், அவர் போய்கிட்டு ஒரு பொம்பளை கிட்ட பால் குடிச்சாங்கிறப்ப என்னப்பான்னு கேட்டால், அதுக்கு வந்து பால் இருந்த மார்பகத்தெல்லாம் குடிச்சாங்கன்னு வார்த்தை தெளிவாக சொல்லுதுன்னு கேட்டால், அது அவருக்கு மட்டுமா இருக்கலாம், அவருக்கு மட்டுமா இல்லாமல் இருக்கும். கறந்து குடித்தார்கள் எல்லோரும் இப்படி இருந்தால் இது என்ன பதில்? இது அப்போ நீங்கள் இது ஏற்றுக்கிறதா இருந்தால் ஒழுங்காக ஏற்றுக்கிறங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தான் உறுத்துது அவங்கள. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? ஒரு பொம்பளைகிட்ட ஒரு ஆளை போய் பால் குடிக்க சொல்கிறதா இருந்தால் நினைச்ச நேரத்தில் பால் குடிக்கலுமா? பொம்பளைக்கு பால் குடிக்கிறது அவளுக்கு 2 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருந்தால் தான் பால் குடிக்க முடியும். பொம்பளைகிட்ட பால் குடிக்கிறதா என்ன செய்யணும்? குழந்தை பெற்றா தானே பால் கொடுப்பாங்க. அது 2 வருஷம் 2.5 வருஷம் ஒரு அதிகபட்சமாக திரகாத்திரமாக தான் 3 வருஷம் பால் சுரக்கும். அப்புறம் பால் சுரக்குமா? அப்போ ஒரு ஒருத்தங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட நீ அந்த பையனுக்கு பால் கொடுன்னா அவங்களுக்கு பால் சுரந்துச்சா சுரக்கலைன்னு நான் ஆதாரம் சொல்லுவேன். அந்த நேரத்தில் பால் கொடுக்கும் வயசில் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. அந்த நேரத்தில் எப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ணுடைய கையில் குழந்தை 1 வயசு குழந்தையோ 6 மாத குழந்தையோ 2 வருஷத்து குழந்தை இருந்தால் தான் பால் கறந்தும் கொடுக்க இயலும், சும்மாவும் குடிக்க இயலும். நீ கறந்து கொடுக்குற சொன்னாலும் புள்ள இருந்துச்சுன்னு காட்டணும். புள்ள கிடையாது நான் காட்டுவேன். நீங்கள் புள்ள இருக்குன்னு நீ முதல் காட்டணும். நீ இதை விமர்சிச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிள்ளை கிடையாது. எந்த நேரத்தில்? இதை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சஹலா அவர்களுக்கு கை குழந்தை கிடையாது. அந்த அம்மாவுக்கு மார்பில் பால் சுரக்கவில்லை. பால் சுரக்காத ஒரு பொம்பளை வந்து கேட்கும்போது, பொம்பளைங்கிற வார்த்தை பேச்சுக்கு சொல்லும்ல, சரி பாசி பொம்பளைன்னு சொல்கிறார் பற்றியெல்லாம். அதே மாதிரி அவரும் சொல்லுவார் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு. அது ஒரு விஷயம். இதுதான் ஒரு விமர்சனங்கள் நான் அதிகமாக பார்க்குறேன் பேச்சில் வர்றதை. அந்த பெண் பண்ணின்னு வச்சுக்கிறோமே, பேச்சில் வருது. நம்ம ஊரில் அப்படி பழகிட்டு அந்த மாதிரி வந்து பொம்பளைன்னு வந்துட்டு இருக்கு. இது ஒரு மேட்டர் கிடையாது. ஏன்னா இதுக்கு பதில் சொல்கிறார் பெருமாள். அவர் கேட்குறார், கைப அருளி, நான் எப்படி அவருக்கு பால் ஊட்டுவதுன்னு கேட்குற அளவுக்கு உள்ள ஒரு விஷயம். அப்போ வந்து இது எதுக்கு நான் சொல்கிறேன்? அப்போ பால் கொடுக்குற பருவத்தில் அந்த அம்மா இல்லைன்னு இருக்குது. நீ இருக்குதா இருந்தால் ஆதாரம் காட்டணும். குழந்தை இருந்து ஆதாரம் காட்டணும். குழந்தை இல்லாட்டி எப்படி பால் கொடுன்னு சொல்லியிருப்பாங்க? அதை விட முக்கியமானதுங்க, அதாவது பால் கொடுத்தவனே தாயாகிறது 2 வருஷத்துக்கு தான். இவருக்கு விதிவிலக்குன்னு வச்சுக்கிருவோம். வச்சுக்கிட்டா கூட குடிக்க போறாருல, அப்போ விதிவிலக்கு வராத. முதல் தடவை குடிச்சு முடிச்சவனு தானே அம்மாவாவாங்க. இப்போ போய் குடிக்க போறாரு, ஃபர்ஸ்ட் போறாரு, அந்த மார்பகத்தில் கையை வச்சு வாயை வைக்கும் பொழுது அப்போ அந்த பெண்ணு யாரு? பிந்தி வேண்டாம், நீ குடிச்சவனு அம்மாவாளான்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹிஜாபு விஷயத்தில் அவ்வளோ கடுமையாக எல்லாம் கையாளுறான். பெண்கள்கிட்ட எப்படி நடக்கணும்னு சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா நாயகி அவர்களோடு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு கோபம் வருது. ஆயிஷா தன் மனைவியோட ஒரு அந்நியான் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் என்று சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யுது? கடுமையாக கோபம் வருகிறது. அது முஸ்லீமில் கடுமையான கோபம் வந்ததெல்லாம் இருக்கிறது. கடும் கோபம் வந்து இது யாருங்க வந்தாருன்னு கேட்குறாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, லா இலல் ஜஹீம்ங்கிற விஷயத்தை எப்படி ஓதுவாங்கன்னு கேட்டுக்கிட்டு ஓதக்கூடியது எல்லாமே ஒரே மாதிரி தான் ஓதுவாங்க. லா இலல் ஜஹீம்டு அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? மாற்றம் இல்லை. ஓதுறதுல சரியாக ஓதுவாங்க. ஊத்துல் இல்ம் சுதூர் இல்லதின்னு ஊத்துல் இல்ம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மனப்பாடமாக அது வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் கரெக்டாக தான் ஓதுறாங்க. எழுதப்பட்டது பிழையா சரியாங்கிறது தான் அங்கே கேள்வி. எழுதப்பட்டது பிழையா சரியா? எழுதப்பட்டதை நீங்கள் பொறுத்த வரைக்கும் அது பிழைன்னு சொல்லி சவுதி குரான்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறீங்க. அந்த அரபு ஸ்டைலில் எழுதப்பட்டதெல்லாம் தவறுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. நாம் அது தவறுங்கிற, ஏன்னா எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதுறதுக்குரிய அனுமதி இருந்த அடிப்படையில் எழுதியிருக்கிறாங்க. ஆகையினால் இது தவறு சரின்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்று சவுதி என்ன வந்துடுங்கிறேன். இப்போ என்ன எதிர்பார்க்க? நீங்கள் சொல்லுங்கள், ஓப்பனாக சொல்லுங்கள். சவுதியில் எப்படி ஆயிரும், என்ன பாதிப்பு வந்துடும் சொல்லு. நான் உண்மையாக இருந்தால் சொல்ல போகிறோம். அதனால் இந்த மாதிரி பாதிப்பு வந்துட்டு இந்த மார்க்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தனிநபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் சுருக்கி கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடிய நிலை வேண்டாம். கேள்வி கேட்டால் கேள்விக்குரிய பதில் இருக்கணும். இது அர்த்தம் வராதுன்னு எழுதியிருக்கு பஸ்தன். அர்த்தம் வருன்னு சொன்னால் அந்த அரை நாளை காப்பாற்றிருக்கலாம். ஒரு அமர்வை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த ஒரு நாளை காப்பாற்றிருக்கலாம். ஒரு சிட்டிங், இந்த ஒரு சிட்டிங்கில் முடிஞ்சு போச்சே. இவ்வளோ என்ன பண்ணுறது? உங்களுடைய சரக்குகளை இவ்வளோ வச்சுட்டு எங்கே கொண்டு போயிடுறதுக்கு? இந்த ஒரு தடவை வந்து சந்திக்கிறதுக்கே இந்த பாடுபட்டிருக்கு. அப்போ எவ்வளோ செய்திகளோட தகவல்களோட நான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு செய்தி, இதுக்கு அர்த்தம் இல்லைன்னு எழுதியிருக்கேன், இதுக்கு என்ன காரணம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும்.
அது இல்லாமல் அங்கே போய் இங்கே போயிட்டு சொல்லி இல்லை இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுங்கிறத தயவுசெய்து விட்டுட்டு சொன்னீங்கன்னா ரொம்ப இந்த விவாத மக்கள் வந்ததுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அடுத்து ஒரு கேள்வி கேட்டோம். வக்ஃபுடைய சட்டத்தில் நிறுத்துறதுக்கு நாங்கள் குறியீடுகளை தான் களைய சொன்னோம், நிறுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னோம் அப்படின்ட்டு. நாம் சரி நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்னா சேர்த்து ஓதிட்டு போனாலும் தப்பு தானே, நிறுத்தவே வேண்டான்னு வச்சுக்கிறேங்க. அதல்லூன சபீலாவையும் நான் அது மஷாலா இந்த இது தொடர்ந்து வசனம் தான் இது. அதாவது சேர்க்காம ஓத போகிறேன், இப்போ நிறுத்தாமல் இப்போ சேர்க்காம ஓத போகிறேன் இல்லையா? அப்படி ஓதுனா என்ன செய்வீங்க அதை? அதல்லூன எப்படி ஓதுவீங்க? ஓதி காமிக்கிட்டு எப்படி ஓதுவீங்கண்ட ஓதி காமிச்சிட்டு சொல்லட்டு. இது நான் சேர்த்து ஓதுனா இப்படி தான் ஓதுவேன் அப்படி என்ன செய்யிட்டேன், ஓதி காமிக்கட்டு. ரெண்டாவது, இது தவறு என்று சொல்லப்படுறது அந்த காயிது அந்த இங்கே இந்த அலிபா குரான் இருந்தால் தெரியும் உங்களுக்கு, இதை காமிச்சிட்டு போயிடுவோம் தப்புண்டு. இந்த அலிபா ஓதுற குரான் எடுத்து பார்த்துட்டு இது தவறா சரியான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இந்த அலிஃப் அந்த நிப்பாட்டுற இடத்துல உச்சரிக்கணுமா உச்சரிக்கக்கூடாதா என்பது காயிதா வச்சு பார்த்தாலே இது இவர் சொல்லக்கூடியது எழுதியிருக்கக்கூடியது தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அலல்லூன சபீலா என்று நீங்கள் நிறுத்தும் இடத்திலே உச்சரிப்பதாக இருந்தால், திருப்பி கேட்குறேன், கேள்வியாக கேட்குறேன், நிறுத்த போறீங்க, நிறுத்தவும் செய்யலாம் நிறுத்தாமல் செய்யலாம், ஓகே நிறுத்தாமல் போங்க, எப்படியோ ஓதிட்டு நிறுத்த போறீங்க. இப்போ நிறுத்தினா எப்படி நிறுத்துவீங்க? அப்படி நிறுத்தினால் நீங்கள் அலிஃபாக சேர்ந்து நிறுத்தினால் உங்களுடைய நிலை பிரகாரம் தவறானதை நீங்கள் தவறாகவே வாசிக்கிறீர்கள், தவறாக எழுதியதை நீங்கள் தவறாகவே வாசிக்கிறீர்கள். தர்ஜுமாவில் எழுதியிருக்கிறீங்க, தவறாக எழுதப்பட்ட இந்த வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்திருக்கிறார்கள். இதாங்க பாயிண்ட். தவறாக எழுதப்பட்டதைனா அதல்லுன சபீலா ரசூலா தவறாக எழுதப்பட்டிருக்கு. தவறான இந்த வசனங்களை மனனம் செய்தவர்கள் சரியாகத்தான் மனனம் செய்திருக்கிறார்கள். அது எப்படி சரியாக மனனம் செஞ்சாங்க இப்படி அல்லாஹ் ரசூல் சொல்றதுக்கு? இதுதான் நம்மளுடைய கேள்வி. எனவே இந்த விஷயத்தில் அவங்க தெளிவான ஒரு இதை தரல. பட்டியல் நின்றுக்கிட்டு போகவிடாமல் அப்பப்போ அந்த கொஸ்டின் எடுத்து வைக்கும்போது அப்பப்போ பதிலில் கரெக்டாக சொல்லிட்டோம்னா நம்ம அடுத்து சொன்னீங்கிற டயத்தை நம்ம சேவ் பண்ணிட்டு போயிடலாம். வேறு செய்திகளை எடுத்து வைங்க அப்படிங்கிறாங்க. என்ன இதை போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கு? சாதாரண விஷயம் அது? இது சாதாரண விஷயம் இல்லைன்னு தான் சொல்லிட்டேனே, ஒரு அமர்வே அதுக்காக சொல்லியிருக்கேனே. இது சாதாரண விஷயம் இல்லை. குர்ஆனில் தவறாக எழுதப்பட்டு இருக்கிறது சாதாரண விஷயமாக இருந்தால் இந்த உலகத்தில் மார்க்கத்தில் எந்த ஒன்றுமே முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. குர்ஆனில் தவறு இருக்கிறது என்பது சாதாரண விஷயம் சொல்ல எப்படி ஒரு முஸ்லீம் அதை ஜீரணிக்க முடியும்? அதை நீங்கள் இது சாதாரண விஷயம் சொன்னது தவறு. அந்த சாதாரண விஷயம் குர்ஆனில் தவறு இருக்கிறது என்ற இந்த வார்த்தை இந்த உம்மத் இதுவரைக்கும் கேட்டதில்லை. நீங்கள் பதிய வச்சிருக்கிறீங்க, நீங்கள் அதை பதிய வச்சிருக்கீங்க. குர்ஆன் தப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பதிய வச்சிருக்கீங்க. ஆகையினால இது சாதாரண விஷயம் நீங்கள் சொல்லக்கூடாது. இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை, இது தவிர இன்னொரு பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 174வது தலைப்பில், அதாவது விளக்க குறிப்பில் பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் என்ற தலைப்பு இருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்விருவரும் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அவர்களும் ஆடைகளை அணிந்திருந்தார்கள். இம்மரத்தை சாப்பிட்டதும் ஆடைகள் அவிழ்ந்தது என்று சிலர் திருக்குர்ஆன் 7:20, 7:22, 20:121 ஆகிய வசனங்களை விளக்கியுள்ளனர். திரும்ப படிக்கிறேன். அவ்விருவரும் யார், ஆதம் ஹவ்வாவும் ஆடைகளை அணிந்திருந்தார்கள், அம்மரத்தை சாப்பிட்டதும் ஆடை அவிழ்ந்தது என்று சிலர் திருக்குர்ஆனில் 7:20, 22, 20:121 ஆகிய வசனங்களை விளக்கியுள்ளனர். இம்மரத்தை விளங்கியுள்ளனர். இம்மரத்தை சாப்பிடும் முன் ஆண் பெண் என்ற இனக்கவர்ச்சி அவர்களுக்கு இருக்கவில்லை. அம்மரத்தை சாப்பிட்ட பின் அவர்களுக்கு பால் உணர்வு ஏற்பட்டது என்று கருதுவதே சரியாகும். அடுத்த பாராவில், 2வது பாராவில் எழுதுறாங்க, இம்மரத்தை சாப்பிடும் முன் ஆண் பெண்கிற இனக்கவர்ச்சி அவர்களுக்கு இல்லை, ஆனால் சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு பாலுணர்வு ஏற்பட்டு என்று கருதுவதே சரியாகும். அடுத்து, இதை சாப்பிட்டவுடன் சொர்க்கத்தின் இலைகளால் இருவரும் தம்மை மறைத்து கொண்டார்கள் என்று அடுத்த வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து இம்மரம் பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் என்பது தெரிய வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சாப்பிட்ட தடுக்கப்பட்ட அந்த மரம் பாலுணர்வை ஏற்படுத்தக்கூடிய மரம். சாப்பிட்ட உடனேயே ஆடை என்ன செஞ்சு களைஞ்சிருச்சுங்கிற அந்த செய்தியை வச்சு பார்க்கும்போது
இது வந்து ஒரு பாலுணர்வு சாப்பிட்ட உடனே அந்த இச்சை, அந்த யார் ஆண் பெண்ணுங்கிற உணர்வுலாம் வந்துடும். அதாவது அந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஏறத்தால இது வந்து ஒரு வயாகரா மரம் மாதிரி. இது சாப்பிட்ட உடனே என்னது அவங்களுக்கு உணர்வு வந்துட்ட மாதிரி ஒரு செய்தி அங்கே இருக்கு. இது இருக்கு, அது அவருடைய விளக்க உரை, அது அவருடைய கருத்து விரிவுரை. இதோட சேர்த்து இதுக்கு மாற்றமாகவே இவருடைய தர்ஜுமாவிலே எழுதியிருக்காங்க. என்னன்னா, அம்மரத்தை, இந்த மரத்தை நெருங்காதீர் என்று திருக்குர்ஆன் 2:35, 7:19, 7:20, 7:22, 20:120 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. இது குறித்து பலரும் பல கருத்துக்களை கூறியுள்ளனர். இது கவனிங்க நல்லா. ஆனால் திருக்குர்ஆனிலும் நபிமொழியிலும் இது எந்த மரம் என்று கூறப்படவில்லை. திருக்குர்ஆனிலும் நபிமொழியிலும் இது எந்த மரம் என்று கூறப்படவில்லை. மரம் என்னவென்பதில் முக்கியத்துவம் இல்லை. மரம் என்னவென்பதில் முக்கியத்துவம் இல்லை. எல்லா வசதிகளையும் கொடுத்த பின்பும் ஒரே ஒரு மரத்தை நெருங்காமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தம்மை கட்டுப்படுத்த இயலவில்லை என்பதும் அவர் வெளியேற்றப்படுவதற்கு அது காரணமாக அமைந்தது என்பதும் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருக்குர்ஆனிலும் நபிமொழியிலும் கூறப்படாததை கூறுவோர் இறைவனின் பெயரில் இட்டுக்கட்டிய குற்றத்தை சுமந்தவர் ஆவார். திருக்குர்ஆனிலும் நபிமொழியிலும் கூறப்படாததை கூறுவோர் இறைவனின் பெயரில் இட்டுக்கட்டிய குற்றத்தை சுமந்தவர்களாவர் அப்படின்னு இந்த இன்னொரு தொகுப்புல 13வது அந்த மரம்ங்கிற தலைப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மரம் என்ற தலைப்புல சொன்னதை நாம ஏத்துக்கிறோம். இது திரும்பி திசை திருப்பிடக்கூடாது, இது பாயிண்ட்ல கொடுக்கப்படலாண்டு இதை நாம ஏத்துக்கிறோம். அதனால தப்பதான உங்களுக்கு பட்டியலா தந்திருக்கிறோம். இதை நாம ஏத்துக்கிறோம். இதுல மண்டையை போட்டு உடைக்க கூடாது. அல்லாஹ் சொன்ன இதா இருந்தா நமக்கு தேவை இருந்தா சொல்லியிருப்பான், தேவையில்லை சொல்லல அப்படின்னு சொல்றது சரி. ஆனால் இப்படி எழுதிட்டு திருக்குர்ஆனிலும் நபிமொழியிலும் இந்த மரம் என்று கூறப்படவில்லை, அது என்ன எந்த மரம்ங்கிறது முக்கியத்துவம் இல்லை, அல்லாஹ் ரசூல் சொல்லாதை கூறுவோர் அல்லாஹ்வுடைய பெயரில் இட்டு கட்டிய குற்றத்தை சுமக்கிறார்கள் சொல்லிட்டு அதே மரத்தை பற்றி இந்த குறிப்புல 174 சொல்றீங்க இது பால் உணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படிங்கிறீங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி, இது ரெண்டுல எதை ஏத்துக்கிறது? எல்லாமே உங்க தெரிஞ்சுமால உள்ளதுதான். ஒன்னுல 174, இன்னொன்று 13. 174 எங்களுடைய பார்வையில் என்னது முரண்பாடா இருக்குது. அப்படிங்கிறத இவன் நேர்த்தி செய்யணும். ஒன்னே குற்றமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பேரில் குற்றத்தை சுமந்திருக்கேன்னு சொல்லணும். அது இல்லைன்னா அந்த கருத்துக்கு நான் என்னங்கிற இந்த காரணத்தை இவங்க சொல்லணும். இது போன்ற ஒரு முரண்பாட்டை இந்த இதில் நம்ம எடுத்து வைக்கிறோம். இது போக குர்ஆன் சம்பந்தமாக குர்ஆனுடைய இந்த அதாவது அசல் அந்த எழுத்து முறைகள் மற்ற இது தொடர்பான இன்னும் பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இடையிடையே எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகலில் இது வந்து எனக்கு கடைசி இதுதான் கடைசியா, அதுக்கு எழுத வரா கடைசி தான் கடைசி. அதனால வந்து இந்த சில தொகுப்பை முடிச்சுட்டு இந்த 13, 174 முரண்கிறாரில் முரண்லாம் கிடையாது. அதை புரிந்து கொள்கிற கெப்பாசிட்டி தான். நான் அடுத்த அமர்வில் அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். ஒரு முரண் அதில் கிடையாது. அடுத்து வந்து இப்போ என்னென்னா அந்த இதுக்கு போயிடுவோம். இதில் சொன்ன எல்லாத்துக்குமே அடுத்து நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த பால்குடி சட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா 2 வருஷம்தான் பால்குடின்னு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் அந்த ஹதீஸ்லாம் அவருக்கு தெரியும், ஆதாரம் கேட்டால் காட்டிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பசியை அடக்கிற பருவம் இருக்குல்ல, பால் மட்டுமே பசி அடக்குமே, அந்த மாதிரி கட்டத்தில் பால் குடித்தா தான் தாய்ங்கிறது வரும். பாலும் வேற உணவும் சாப்பிட்ற வயசு வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ பால் குடித்தா தாயாக மாட்டாங்க. பால் மட்டும்தான் உணவு, பிஸ்கெட்டு சேர்த்து சாப்பிட்ற வயசு வந்துட்டா கிடையாது. அதுதான் 2 வருஷங்கிறது. அப்போ அந்த ஒருத்தர் வந்து ஆயிஷா நாயகி வீட்டில்